தான் இந்த சேலஞ்ச் ஏற்றமோன்னு இருக்குது. நடா ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒன்லி ஹேண்ட் வச்சு சண்டை போச்சு எனிமி அடிக்கலான்னு நான் நினச்சிட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கினேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் சேலஞ்ச் வீடியோ வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி கடைக்கு வரேன். சேலஞ்ச் வீடியோ எடுத்துக்கிட்டு நானும் கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு லாபிக்கெலாம் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இப்போலாம் அந்த பிளெயின் இல்லாமல் இந்த ட்ரெயின் தான் வருது. பரவாயில்ல, பார்க்க கூட நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வந்து எங்கே இறங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியில் தான் இறங்க போகிறேன். ஓகே கீழே வந்துட்டோம். அங்கே ஒரு எனிமி இருக்கான், பார்த்தா தெத்தா. அவன் பின்னாடியே போயின்னு இருப்பான் பாருங்களேன் நீங்களே. அவன் அடிக்கலாம் நானும் பார்த்துருக்கேன். அவன் தப்பிச்சுன்னா இருக்கான். அவன் நான் பின்னாடி இருக்கிறதே பார்க்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். சுட்டினா இருக்கான். நான் போய் 2 ஹெட்ஷாட் வச்சுட்டு அவனை கில் எடுத்துட்டேன். கையிலே கில் எடுத்துட்டேன் கைஸ். சரி திருப்பி ரிவைவ் ஆகணும்லாம் சொல்லலை. திருப்பி ரிவைவ் ஆகிறேன். திருப்பி ரிவைவ் ஆகிட்டு கீழே வரேன். கீழே வந்தோடனே இங்கே இன்னொரு எனிமி இருக்கான். அவங்க அடிக்கவே இல்லை அந்த கேரக்டரு. ஸோ நானும் அப்படியே அடிச்சிட்டேன். கட்சியை 2 ஹெட்ஷாட் வச்சு அவுட் பண்ணி விட்டேன். ஸோ கன் எடுத்து கீழே போடலான்னு வரத்துக்குள்ளே பின்னாடிலேருந்து ஒருத்தன் G18 வச்சு அடிச்சுட்டு எனக்கு ஹெட்ஷாட் வச்சு டேமேஜ் கொடுத்துருவான். ஸோ நான் க்ளூ ஆல் போட்டு தப்பிக்கலான்னு பார்த்தேன். அவனை அடிச்சிட்டேன். எப்படியோ அடிக்கலான்னு போகும்போது கீழே குச்சிட்டேன். குதிக்கும் போது கையில் ஹெல்த்தே இல்லை, அதனால் அவுட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு மேட்ச்னால எப்படியோ ப்ளஸ் தான் ஆச்சு. மீட் பண்ணலாம். பாய்.